பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய ஆசீர்வாத கதவுகள் இன்னும் மூடப்பட்டே இருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாத பாதைக்குள்ளே என்னுடைய பாதைக்குள்ளே எப்பொழுது நான் போவேன், எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதே, எல்லா கதவுகளும் மூடி இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாத கதவுகள் இன்று திறக்க போதுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஏன்னா வேதத்திலையும் நோவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார், ஒரு பேழையை செய்ய சொல்கிறார், அதில் எல்லா மிருகங்களையும் கொண்டு போக சொல்கிறார், நீ பத்திரமா இருக்க சொல்கிறார். ஆனால் தேவன் கதவை அடைக்கிறார். கதவை மாத்திரம் தேவன் அடைக்கிறார். மிச்சம் எல்லா காரியங்களையும் நோவா மூலியமாக செய்த தேவன் கதவை மாத்திரம் தேவனே அடைக்கிறார். ஒருவேளை உங்களுடைய கதவை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கலாம். ஏன்னா அது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா நோவாவை கதவை அடைத்து அவர் பாதுகாத்தார், பராமரித்தார், அதில் உணவு எல்லாமே இருக்கும். ஆனால் கர்த்தர் அதை முடித்த பின்பு நோவாவை நல்ல ஆசீர்வதித்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இந்த நேரத்துலையும் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போகலாங்க. ஆனால் மூலியமாக அநேகர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நேரத்தில் அப்பேற்பட்ட கதவுகள் இப்பொழுது திறக்க போகிறது. விசுவாசித்து கர்த்தரை மாத்திரம் நம்பும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாத கதவுகள் இன்று திறக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையிலும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.